பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா. இந்த பதிவில் நாம் பார்க்க போவது வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகம் தைப்பூசம், மாசி மகம், பங்குனி உத்தரம், சித்ரா பௌர்ணமி போன்று வைகாசி விசாகமும் தெய்வீக சிறப்பு மிக்க தினமாகும். தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அவதரித்த தினமாகும். விசாகம் 6 நட்சத்திரங்கள் ஒருங்கக்கூடியதொன்று. இதனால் முருகனும் 6 முகங்களோடு திகழ்பவர் என்பது ஐதீகம். இந்த நாள் ஜோதி நாள் எனவும் அழைக்கப்படுவதுண்டு. வைகாசி மாதத்தில் பௌர்ணமி திதியும் விசாக நட்சத்திரமும் ஒன்றிணைந்து வரும் நாளை வைகாசி விசாக பெருநாளாக நாம் கொண்டாடுகின்றோம். தமிழ் கடவுள் முருகன் அவதரித்த தினமாக வைகாசி விசாகம் திருவிழா கொண்டாடப்படுகிறது. முருகன் ஆலயங்களில் பால் குடம் எடுத்தும் காவடிகள் சுமந்தும் பக்தர்கள் கொண்டாடுகின்ற திருவிழாவாகும். குரு பகவானை அதிபதியாக கொண்ட நட்சத்திரங்களில் இரண்டாவதாக இருப்பது விசாகம். முருகப்பெருமானின் அவதார நட்சத்திரம். வைகாசி என்பதை விசாகம் என்று சொல்வர். விசாகம் என்றால் மலர்ச்சி என்று பொருள். இதன்படி முருகனை வேண்டி விரதமிருந்து வணங்க வாழ்வின் இருள் நீங்கி மலர்ச்சி அடையும் என்பதே ஐதீகம். 2024 ஆகிய இந்த வருட வைகாசி விசாகம் வரும் மே 22 புதன்கிழமை காலை 8:18 முதல் மே 23 வியாழக்கிழமை பௌர்ணமி திதி அன்று காலை 9:43 வரை உள்ளது. விரதமிருந்து வழிபடுபவர்கள் மே 22 புதன்கிழமை அன்று விரதம் இருக்கலாம். அன்றுதான் நாள் முழுவதுமே விசாக நட்சத்திரம் உள்ளது. இந்த நாளில் முருக பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், திருப்புகழ் ஆகியவற்றை பாராயணம் செய்யலாம். எதுவும் தெரியாதவர்கள் சரவண பவ என்ற 6 எழுத்து மந்திரத்தை மனதார உச்சரித்தாலே முருகனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாய் கிடைக்கும். வைகாசி தினத்தன்று விரதமிருந்து முருகனை மனதார வணங்கினால் ஞானம் பெருகும், திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நம்முடைய துன்பங்கள், கஷ்டங்கள், இடையூறுகள் யாவும் விலகும், லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறும், வெற்றிகள் வந்து சேரும், வேண்டியது எல்லாம் நடக்கும். வைகாசி விசாக தினத்தில் நம்முடைய விரதத்தோடு, வேண்டுதலோடு, பிரார்த்தனையோடு, வழிபாடோடு மட்டுமல்லாமல் நாம் தான தர்மங்களும் செய்ய வேண்டும். இந்த நன்னாளில் தானம் செய்தால் நம் குலம் தழைத்து ஓங்கும். முருகப்பெருமானின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். ஓம் சரவண பவ. மேலும் பல ஆன்மீக தகவல்களை காண ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.